அகமதாபாத் விமான விபத்திற்கு இயந்திரவியல் பராமரிப்பு சார்ந்த பிரச்சினைகள் காரணமாக இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கேம்பல் வில்சன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானம் விபத்திற்குள்ளானமை குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை கடந்த 12ஆம் தேதி வெளியானது. விமான விபத்து நிகழ்ந்த பின்னர் சில நாட்களுக்குள் ஏர் இந்தியாவின் ஒவ்வொரு போயிங் 787 விமானமும் சரிபார்க்கப்பட்டது. அனைத்து விமானங்களும் பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இருந்தன. தேவையான அனைத்து சோதனைகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறோம் என அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வெளியாகியுள்ள அறிக்கையில் விமானத்தில் இயந்திரவியல் மற்றும் பராமரிப்பு சார்ந்த பிரச்சினைகள் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படவில்லை. ஏனெனில் அனைத்து கட்டாய பராமரிப்பு பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்ட அறிக்கை அதிக தெளிவை அளித்துள்ளது. மேலதிக கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த அறிக்கை விபத்துக்கான உறுதியான காரணம் எதையும் அடையாளம் காணவில்லை. எந்த பரிந்துரைகளையும் வழங்கவில்லை. விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. அதுவரை முன்கூட்டிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முழுமையான விரிவான விசாரணையை நடத்த தேவையான அனைத்தையும் விசாரணை அதிகாரிகள் பெறுவதை உறுதி செய்ய நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்போம் என கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் ட்ரீம்லைனர் ரக விமானம் சில வினாடிகளில் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் உட்பட மொத்தமாக 270 பேர் உயிரிழந்தனர். ஒரே ஒரு பயணி மாத்திரம் உயிர் தப்பினார். விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள், விமானிகளிடையே நடைபெற்ற உரையாடல் பதிவுகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் 15 பக்க ஆரம்ப அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு அமைப்பு நேற்று முன்தினம் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது.